நான் ஐபிபிஎஸ் பிஓல நான் 50 அட்டெம்ப்ட் போட்டிருக்கேன், நான் 48 அட்டெம்ப்ட் போட்டிருக்கேன், நான் 60 அட்டெம்ப்ட் போட்டிருக்கேன், நான் மெயின்ஸுக்கு வந்து படிக்கலாமா, ஐபிபிஎஸ் பிஓல கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கும், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை வந்து பார்த்துட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷாரா சொல்றேன், நம்மளால மூவ் ஆன் பண்ணி போகவே முடியாது. நம்ம எப்பதான் மாறுறது, நம்ம எப்பதான் படிக்கிறது, நம்ம எப்பதான் திருந்துறது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. இது சரியா தப்பான்னு தெரியல, ஒரே நிமிஷம் இது மட்டும் கேளுங்களேன். என்ன அப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து நான் அதாவது அடுத்த வருஷம் இப்படி வச்சுக்குவோம், நான் அடுத்த வருஷம் எனக்கு அடுத்த வருஷம் திங்கக்கிழமை எனக்கு செம்மையா பசிக்குமா, நான் வந்து சாப்பிடலாமா, இப்பயே சாப்பிடலாமா, இல்லை அடுத்த வருஷம் திங்கக்கிழமை சாப்பிடலாமான்னு நினைப்பியா? கண்டிப்பான முறையில் நினைக்க மாட்டோம்ல. கண்டிப்பா இப்பயும் சாப்பிடணும், நாளைக்கு சாப்பிடணும், நாளானைக்கு சாப்பிடணும் மட்டும்தான் நம்ம வந்து நினைப்போம். இல்லை நான் அடுத்த வருஷம் வந்து நான் வந்து வீடு கட்ட போறேன். இப்போ ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போய் கிராக் பண்ணி நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப இருந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணாதானே, இப்ப இருந்து இப்படி இருக்கணும், என்னோட வீடு இப்படி இருக்கணும், என்னோட இடம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரீம் பண்ணா மட்டும்தானே முடியும். கண்டிப்பான முறையில ஒரு விஷயத்த நீங்க அடையணும் அப்படின்னா அதுக்கான ப்ராக்ரஸான ஒரு ஒர்க்கை பார்த்தா மட்டும்தான் முடியும். அதை விட்டுட்டு இப்படி இருந்தா இப்படி இருக்குமா, இப்படி இருந்தா இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில அதுல நம்ம சக்சீட் ஆக முடியாது. அதனால ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லவா, இப்ப நீங்க 55 அட்டெம்ப்ட் போட்டிருக்கீங்க, இல்ல 65 அட்டெம்ப்டே போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் அக்யூரஸியா போட்டிருக்கீங்க, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கெஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் என்னால கூட சொல்ல முடியாது இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் நீங்க வந்து 65 அட்டம் போட்டுக்கியா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் உங்களுடைய அக்யூரசி உங்களுக்கு தான் வந்து தெரியும். அதனால தயவு செஞ்சு அட்டெம்ப்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்டராகவே இருக்காது. சரியா, அட்டெம்ப்ட் ஒரு மேட்டராகவே இருக்காது. பிகாஸ் ஐபிபிஎஸ் பிஓவா இருக்கட்டும், ஐபிபிஎஸ் பொறுத்தளவுக்கு நார்மலைசேஷன் பயங்கரமான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கே வராதிங்க. 100% அக்யூரசியா போட்டிருக்கீங்களா அதை மட்டும் பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டியது இதுதான். இப்போ இருந்தே நீங்க மெயின்ஸுக்கு படிச்சா மட்டும்தான் உங்களால வந்து பாஸ் ஆக முடியும். நீங்க ஐபிபிஎஸ் பிஓ எய்ம் பண்ணி படிங்களேன், ஐபிபிஎஸ் பிஓ எய்ம் பண்ணி படிக்கல, நீங்க முடிச்சிட்டீங்களா, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அடுத்து உன்னோட கடமை என்ன அப்படின்னா மெயின்ஸுக்கு படிக்கிறது மட்டும்தான் உன்னோட கடமை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து உன்னோட ஓவரால் குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ, இவ்வளோ எவ்வளோ அப்படின்னு யோசிக்கிறது உன்னோட கடமை கிடையாது. நீ மெயின்ஸுக்கு படிக்கிறது மட்டும்தான் உன்னோட கடமை. அப்போ இப்போ இருந்து நீங்க வந்து மெயின்ஸ்க்கு படிச்சீங்கன்னா அடுத்தடுத்து மெயின்ஸ் வந்துகிட்டே இருக்குமியா. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வரும், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வரும், அதுக்கப்புறம் அடுத்து யார் இருக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் வரும், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் வரும், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வரும், எல்ஐசி ஏஓ மெயின்ஸ் வரும். இதுக்கெல்லாம் அப்புறம் எப்போ போவேன், திருப்பி அதுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு திருப்பி படிப்போம், திருப்பி ப்ரிலிம்ஸ் எழுதுக்கு அப்புறம் திருப்பி படிப்போம் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. அது வந்து பார்த்தா படமே ஓடாது. சரியா, அதனால இப்போ இருந்தே ஐபிபிஎஸ் பிஓ எய்ம் பண்ணி நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஐபிபிஎஸ் பிஓ எய்ம் பண்றீங்க அப்படின்னா அந்த ஐபிபிஎஸ் பிஓ லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமும் அந்தந்த ஒரு லெவலை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்பிஐ பிஓ எழுதிருப்பீங்களா, எஸ்பிஐ நீங்க பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதும் போது கூட உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும். ஐபிபிஎஸ் பிஓக்கும் எஸ்பிஐ பிஓக்கும் தெர் வில் பி அ டிஃபரன்ஸ். கொஸ்டினா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோட லெவல் ஆஃப் த எக்ஸாமும் வந்து டிஃபர் ஆகுது. அப்போ அந்தந்த எக்ஸாமோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்க பாருங்க. ஐபிபிஎஸ் பிஓக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு போய் படிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி செஷன் வந்து வேணும் அப்படின்றது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மனசுல பட்டதை நான் வந்து சொல்லியிருக்கேன். இது சரியா தப்பா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல, ஆனால் இது ஒரு உண்மையான விஷயம். நீங்க வந்து இப்படி இருந்தாதான் படிப்பேன், அப்படி இருந்தாதான் படிப்பேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது ரொம்ப 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 நம்மளை வந்து கீழே வந்து தள்ளக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய செயலை நான் வந்து செய்கிறேன். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உனக்கான கூலியை கடவுள் கொடுப்பார், அதை மட்டும் நீ நம்பு. நீ நல்லா படி, நீ நல்லா ஓட, நீ நல்லா இருப்ப. அது மட்டும்தான் நான் என்னால் சொல்ல முடியும். ஸோ கரெக்டாக சொல்லியிருந்தேன்னா ஏற்றுக்கோங்க, தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில், அதாவது நெக்ஸ்ட் செஷன் என்ன மாதிரியான செஷன் வந்து வேணும் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டுவிடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.